எடப்பாடியினுடைய கட்சியிலிருந்து உடைந்த எஸ்பி வேலுமணி என்கின்ற ஒரு தரப்பு பெரும் திட்டத்தை வடிவமைத்திருக்கிறார். கடந்த சட்டசபை தேர்தலுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தந்துள்ள காங்கிரஸ் கட்சிக்கு 2 முக்கிய அமைச்சர்கள் பதவிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்த புதிய அரசுக்கு பலம் சேர்க்கும் எஸ்பி வேலுமணி தரப்புக்கு 5 இடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து முழுமையாக வெளியேறிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி நேர்களே, தமிழ்நாட்டில் தற்போது விஜய் மந்திரி சபையில நேற்றைக்கு செங்கோட்டையன், புஷி ஆனந்த், அப்புறம் ஆதவ் அர்ஜுனா, இப்படி முக்கியமானவர்களுக்கு அவருக்கும் தனக்கான பதவிகளை ஒதுக்கி கொண்டிருக்கிறார். அவர் தனக்காக இளைஞர்கள், அதை போன்று நகர்ப்புறம், முதியவர்கள், பெண்கள், அப்புறம் போலீஸ் துறை, இதை அவர் தனது கையிலே வைத்திருக்கிறார். இங்கே நாம இன்னைக்கு பார்க்க போறது, அவருக்கு இருக்கக்கூடிய சிக்கலில் எப்படியாவது உள்ளே நுழைந்து மந்திரி பதவியை பெற்றுக்கொள்ள பாரதிய ஜனதாவின் ஆதரவு வலயத்தில் இருக்கும் எடப்பாடியினுடைய கட்சியிலிருந்து உடைந்த எஸ்பி வேலுமணி என்கின்ற ஒரு தரப்பு பெரும் திட்டத்தை வடிவமைத்திருக்கிறார்கள். அதை அவர் ஏற்றுக்கொண்டால் அவருக்கு அங்கே பல சிக்கல்கள் உண்டாகும். கட்சித்தாவல் தடை சட்டத்தை பற்றி நான் நேர்க்கே சொன்னேன். 10வது ஷெட்யூலில் 2B அடிப்படையில் பொதுச் செயலாளர் எடுக்கிற முடிவுதான் அவர் ஒரு காலம் பதவியை விட்டு நீக்கப்பட வேண்டும் என பொதுச் செயலாளர் நிர்பந்தித்தால் மறு தேர்தல் வரும். இப்படிப்பட்ட சிக்கல்கள் இருக்கின்ற போது விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த பொறுப்பும் கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கிற பொறுப்பையும் நாம் பார்க்க வேண்டும். கடந்த காலத்தில் விக்கிரவாண்டி மாநாட்டில் அவர் ஒரு வாக்குறுதி என்ன கொடுத்தார்? தாவேகாவினுடைய அரசுக்கு ஆதரவளித்த கூட்டணி கட்சிகளுக்கு இடப்பங்கீடு விவகாரங்களை இப்போ சென்னையில் ஒரு பரபரப்பு. தமிழ்நாட்டில் அடுத்த நாளில் ஒரு புதிய அமைச்சரை விரிவாக்கத்தில் கடந்த 10ஆம் தேதி முதலமைச்சராக விஜய் மற்றும் 9 அமைச்சர்கள் மட்டும் முதற்கட்டமாக பதவியேற்ற நிலையில் அவர்களுக்கான பதவிகள் போஸ்டும் நேற்று ஒதுக்கிட்டாங்க. இந்த நிலையில் தற்போது தாவேகா அமைச்சரவையில் மொத்தமாக உள்ள இந்த காலி இடங்கள்ல முழுமையாக நிரப்ப தமிழக செயலக அதிகாரிகள் தரப்பில் தீவிர ஏற்பாடுகள் நடக்கிறது. கூட்டணி வைத்தால் ஆட்சியில் பங்கு என்று அவர் ஏற்கனவே விக்கிரவாண்டி மாநாட்டில் அதிகாரத்தில் பங்கு கொடுத்த வாக்குறுதியின்படி இப்பொழுது இறுதிப்பட்டியல் கோட்டையிலே தயாராகி வருகிறது. முதல் கட்டமாக கூட்டணி கட்சிகளுக்கான இடப்பங்கீடு மற்றும் முக்கிய துறைகளின் விவகாரங்கள் என்ன அப்படின்ட்டு நாம பார்ப்போம். இது ஒரு பத்திரிகையின் செய்தி தான், இது என்னுடைய கருத்தல்ல. இன்று காலை வெளியான மிக முக்கிய செய்தியில், கடந்த சட்டசபை தேர்தலுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தந்துள்ள காங்கிரஸ் கட்சிக்கு 2 முக்கிய அமைச்சர்கள் பதவிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அது உறுதியாக தெரிகிறது. காங்கிரஸ் கட்சியில 2 பேர்கள், அதே போல் அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்த புதிய அரசுக்கு பலம் சேர்க்கும் எஸ்பி வேலுமணி தரப்புக்கு 5 இடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அது ஒரு செய்தி வந்திருக்கு. இதனால யாருக்கு என்னென்ன இலாக்காக்கள் ஒதுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு சென்னை வட்டாரத்தில் பரபரப்பாக எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து முழுமையாக வெளியேறிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி புதிய அமைச்சரவையில் ஒரு முக்கிய இடத்தை உறுதியாக பெறப்போவதாக அறிவிப்பானே வெளியாயிருக்கிறது. மொத்தமுள்ள 34 அமைச்சர் பதவிகளில் ஆளுங்கட்சியான தாவேகாவுக்கு 26 இடங்கள் கிடைக்கின்றது.
மீதி உள்ள 8 இடங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு அவர்கள் பிரித்து கொடுக்க போகிறார்கள். இறுதி பட்டியலை ஜோசப் விஜய் ஆளுநர் மாளிகைக்கு முறைப்படி அனுப்பி வைக்கப் போவதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. இப்போ இதுல முக்கியமாக விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் கட்சி, இடதுசாரிகள் இவர்கள் எல்லாரும் ஒரு ஒரு என்ன சொல்றது, நம்பகமான கூட்டாளிகள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இடதுசாரிகள், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் இந்த மூன்றும் நம்பகமான கூட்டாளிகள். IMUL நம்பகம் அல்ல. அது ஏனென்றால் அவர்கள் திமுகவின் உங்களுக்கு புரிகிற வகையில் சொன்னவென்றால் அவர்களுடைய ஒத்து உதக்கூடிய ஒரு கட்சி. ஆனாலும் விஜயனுடைய நடவடிக்கைகளை பொறுத்து அது நம்பகமா தன்மையை கொண்டு வரலாம். எதிர்பார்ப்பது மதச்சார்பின்மைதான். ஆகவே இப்போது IMUL வெளியே இருந்து ஆதரவு கொடுப்பது, ஏற்கனவே இவர்களும் வெளியே இருந்துதான் ஆதரவு கொடுக்கிறார்கள். யாரு? இடதுசாரிகளும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் காங்கிரசும் ஒருவேளை துறையை உள்ளேயாக செல்ல வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஒவ்வொரு கட்சிக்குமான துறைகள், ஒதுக்கீடுகள் முழுமையாக முடிந்ததும் சென்னை கிண்டியில் உள்ள பிரபாண்டமான ஆளுநர் மாளிகையில் பதவியேற்பு விழா நடக்கும். இதற்கான ஆரம்ப கட்ட பாதுகாப்பு மேடைகளை பொதுப்பணித்துறை இதெல்லாம் கவனித்து வருவதாகவும் செய்திகள் வெளியாயிருக்கிறது. புதிய அமைச்சர்கள் பதவியேற்றதும் ஆளுநர் உரையோடு இந்த ஆண்டுல முதல் சட்டசபை கூட்டம் கலைவாணர் அரங்கில் ஆரம்பமாக வேண்டும் ஒரு செய்தி நமக்கு கிடைச்சிருக்கிறது. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது அதற்கு பிறகு 3 நாட்கள் விரிவான விவாதங்கள் நடக்கும். இந்த விவாதத்தில் ஆளுங்கட்சி, எதிர்கட்சி உறுப்பினர் கேள்விகளுக்கு ஜோசப் விஜய் அவர் பதிலளிக்கக்கூடிய ஒரு உரையை வழங்குவார். தமிழ்நாட்டு மக்களுடைய பெரும் எதிர்பார்ப்பு 26-27 நிதியாண்டில் தமிழ்நாட்டுடைய புதிய பட்ஜெட் சட்டசபையிலே தாக்கல் செய்யப்பட உள்ளது. அந்த பட்ஜெட்ல தான் அவர்கள் நிதி ஒதுக்கீடு எல்லாம் வரும். கடந்த ஆட்சி காலத்தில் தனித்தனியாக தாக்கல் செய்த பட்ஜெட் இப்போது பொது பட்ஜெட், வேளாண்மை பட்ஜெட் இரண்டும் இந்த முறை ஒரே பட்ஜெட்டாக தாக்கல் செய்ய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. தகவல்கள் நமக்கு வெளியாயிருக்கிறது. பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு துறைவாரியான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்களும் தொடங்கும். எப்படி பார்த்தாலும் 40 நாட்களுக்கு மேல் இந்த சட்டசபை கூட்டத்தொடர் நீடிக்கும் என்பதால் புதிய அமைச்சருடைய நிர்வாகத்திறன், அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்கள் எப்படி டீல் செய்கிறார்கள் என்பதையெல்லாம் அரசியல் களத்தில் நிலவி வருவதை நாம் பார்க்க முடிகின்றது. இப்போது இங்கே மிக முக்கியமான கேள்வி, ஜோசப் விஜய் அந்த 26 + 8 34 இந்த 26 + 8 விடுதலை சிறுத்தைகளுக்கு 1, காங்கிரஸ் கட்சிக்கு 2, 3 போக 5 இடங்கள் அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்தவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இங்கே நமது கேள்வி, நம்பகமான கூட்டாளிகளாக இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் காங்கிரஸ், இடதுசாரிகள் அவர் விவகாரத்தில் இவர் கவனமாக இருந்திருக்க வேண்டும். இப்போது நம்பகத்தன்மை இல்லாத வேலுமணி அண்ட் கம்பெனி சட்டத்தின் இனி அது பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும். அது கோர்ட்டுக்கு போகலாம், அவர் கட்சியிலிருந்து நீக்கப்படலாம். அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டால் என்ன நடக்கும் என்பதெல்லாம் அடுத்து ஒரு லெஜிட்டிமேட் ப்ராசஸ். இட்ஸ் டேக்ஸ் லாங் டைம் லெஜிட்டிமேட் ப்ராசஸ் ஆன்கோயிங். ஒரு நீண்ட கால சட்ட வடிவங்கள், சட்டம் நுணுக்கங்களுக்கு உள்ளார்ந்த ஒரு விவகாரம். இதை பற்றி நாம் ஒன்றும் பெரிதாக இயல்பு நிலைக்கு மாற்றமாக விவாதிப்பதற்கு சாத்தியமில்லை. ஆனால் விஜய்க்கு இங்கே சொல்லப்படுவது, தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவினுடைய ஷேடோ இல்லாத ஒரு அரசாங்கத்தை அவர் நடத்துவாரானால் அவருக்கு ஒரு மதச்சார்பின்மை அற்ற, அவர் அப்படித்தான் சொல்கிறார், ஒரு நிலை உருவாகும். எந்த விதத்திலும் பாரதிய ஜனதாவினுடைய கைகள் இருப்பதை போன்றது ஒரு நிலை உருவாகும் பட்சத்தில் அவருக்கு பெரும் பின்னடைவு. இப்பொழுது நீங்கள் பாருங்கள், விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகளோடு அவர் இணைந்திருப்பது, காங்கிரஸ் கட்சியோடு இணைந்திருப்பது அவருக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. அவருக்கு வாக்களித்தவர்கள் பெரும்பான்மையானவர்கள் சிறுபான்மையினர்கள். அவர்கள் வாக்களித்தவர்கள் கிறிஸ்தவ சிறுபான்மையினர்கள், மீனவர்கள் பெரும்பான்மையானவர்கள், தென்பகுதியில் உள்ள பெர்னாண்டஸ் சமூகத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் வாக்களித்தவர்கள் அதிகமானவர்கள் இஸ்லாமியர்கள், இளைஞர்கள், இஸ்லாமிய இளைஞர்கள். நடுத்தரவாதிகள் திமுகவுக்கு வாக்களித்தார்கள்.
அவர்கள் வாக்களித்தவர்கள் பெரும்பான்மையானவர்கள் தலித்துகளில் எல்லா செக்டோரியல் பீப்புளும். அப்ப இவர்கள் எதற்காக வாக்களித்தார்கள், அவர்களுடைய யுகபாகம் என்ன என்பதை அவர் சிந்திக்க வேண்டும். அவர்கள் மதச்சார்பின்மை, அடுத்து சமத்துவம், தலித் விடுதலைகள், ஈக்குவாலிட்டி, அதே போன்று விலைவாசி, இதெல்லாம் ஒரு பக்கம். நலத்திட்டங்களுக்கும் வாக்களித்திருக்கிறார்கள். இதை தாண்டி திமுகவுக்கு மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு, இதற்கும் அவர் வாக்களித்திருக்கிறார்கள். இதற்கு அவர் மாற்றமாக செயல்படக்கூடிய அளவில் ஒரு வெரி ஸ்ட்ராங், எப்படியும் சிக்கப்பட்டு கொண்டு விடுவதற்கு பாஜக இவர்களை பல நிலைகளில் அழுத்தம் கொடுக்கும். ஊழலற்ற அரசை, சமத்துவ அரசை, அனைவருக்குமான ஒரு அரசை, எந்த நிலையிலும் மத்திய சித்தாந்தத்திற்கு உட்படாத ஒரு அரசை, அதே சமயம் அவர் கூறியது போல் மைய அரசோடு பணத்தை பெற்றுக்கொள்வதில் இணக்கமாக இருப்பது நம்முடைய சிஸ்டம், அதில் தவறில்லை, உறவோடு இருக்கலாம், அதை யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள். மத்திய அரசோடு இணக்கமாக செல்வது, பணத்தை பெறுவது, திட்டங்களை கூப்பிடுவது, அதெல்லாம் யாருக்கும் ஒரு குறை ஒன்றும் இல்லை, அது நமக்கு சிஸ்டம். ஆனால் ஐடியாலஜி வைஸா அவர்கள் உள்ளே வருவது தமிழ்நாட்டு அரசியலில் பெரியார், அதே போன்று நீங்கள் சொன்ன மாதிரி கணியன் பூங்குன்றனார், தமிழ் தேசிய அரசியல் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும். இப்போது அதற்கு அவர் வலுவான துறைகளை விடுதலை சிறுத்தைகளுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும், தேவைப்பட்டால் இடதுசாரிகளையும் கூப்பிட்டு கொடுப்பது நன்மைதான், கொடுத்து ஒரு வலிமையான ஆட்சியை உருவாக்கினால் இந்த வேலுமணி குரூப்ஸ் அவர் எக்ஸ்பெல் பண்றது அவர் நல்லது. இவர்கள் தொடர்ந்து நம்பகமான கூட்டாளியாக இருப்பார்கள். இந்த வேலுமணி குரூப்ஸ் எல்லாம் அது பாஜகவின் ஷெட் ஆஃப், அது நம்புவதற்கான ஒரு வழி இல்லை. அதை சேர்ப்பதை இவர்களுக்கு பெரும் பின்னடைவு தான். ஏனென்றால் எல்லா முடிவுகளும் டெல்லியில் எடுத்துக்கொண்டு வருகின்ற போது அது இந்த அரசாங்கத்திற்கான ஒரு வாக்களித்தவர்கள் மத்தியில் ஒரு ஐயப்பாட்டை ஏற்படுத்தும். அது அவர்களுக்கு பின்னடைவாகத்தான் பார்க்கப்படும். இருந்த போதிலும் அவர்கள் இன்னும் ஒரு 24 என்று, இப்பொழுது ஒரு 19 + 29, 39 இப்படி ஒரு வலுவான ஒரு கட்சியாக இருக்கலாம் என்று அவர்கள் நம்புவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அது நிச்சயமாக நிரந்தரம் அல்ல. சட்டம் ஒருவேளை பாய்கின்ற போது, பழனிசாமி ஒருவேளை கடிதாசியை கொடுத்தால் அது நீக்கப்பட அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் 1985 திருத்தப்பட்ட 10வது அத்தியாயம் 2B படி பதவி இழக்க வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஜோசப் விஜய் மதச்சார்பின்மை என்ற குரலை உயர்த்தி பிடிக்க வேண்டும். அவர் வாக்குகளில் கொடுத்த வாக்குகள் பெரும் சவால். இதெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.